friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Families special hi. Last 1 year, 1.5 year என்கிட்ட ரெகுலரா ஏன் இதை நீங்க போடவே மாட்டீங்கன்னு செல்லமா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். நம்ம சேனல்ல நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் vloggers யாருமே பண்ணாத ஒரு விஷயம். லைஃப் ஸ்டைல் vloggerன்னு இருந்து வெள்ளிக்கிழமை vlogன்னு போட்டது நாம தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் vlogலாம் யாருமே போட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் போடுறோம். அந்த வியூவர்ஸ்க்கே அது ரொம்ப புதுமையா இருந்ததுனாலதான் அது வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. நம்ம சேனல்ல முதல் ட்ரெண்டிங் போன வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் vlog தான். அன்னைக்குதான் ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம சேனல் நிறைய ட்ரெண்டிங் போயிட்டு தான் இருக்கு. சோ அந்த மாதிரி பூஜா விளாக்ஸ்மே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்புறம் நிறைய வித்தியாசமான பூஜா வீடியோஸ் எல்லாம் கொடுத்தது நம்ம சேனல் தான். அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் போடுறாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் இல்லைன்னு சொல்லல, அது ரெகுலரா போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்ததுனால 2025 உடைய ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை vlog வந்து நான் இன்னைக்கு பாசிட்டிவிட்டியோட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அழகா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை சாரி போடுவேன். நடுவில் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், நிலத்துக்காக அலையிறது போறது வருது, அதனால ரெகுலரா போட முடியல. எவ்வளவு குண்டா இருந்தாலும் எவ்வளவு ஒல்லியா இருந்தாலும் என்ன ஹெல்த் இருந்தாலும் இனிமே ஃப்ரைடே சாரி போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நார்மல் சில்க் காட்டன் சாரி இதுலயே பார்டர் எல்லாம் கொஞ்சம் டிசைனரா வச்சுலாம் இருக்கும். அது வெளில போடுற மாதிரி இருக்கும். இது பிளெயின் பார்டர். சோ சிம்பிளா இருக்கும். வெள்ள வரை கிளம்புறோம், அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றதுனால நான் இதை போட்டிருக்கேன். காலையிலேயே நான் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அதை நீங்க டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 2025 முதல் வெள்ளிக்கிழமை vlog உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து நான் துளசி பூஜையும் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு ட்ரீம் ஹோம் இருக்கு. அது குட்டியோ பெருசோ, கொஞ்சம் தோட்டம் பெருசா இருக்கணும். வீடு குட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. அழகா கிழக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துளசி மாடம் இருக்கணும். அங்க வந்து விளக்கு ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி சாமி கும்பிடணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு இந்த செடியெல்லாம் ஒழுங்கா வைக்க தெரியாது. அது நம்ம சாமி மாதிரி நினைச்சு கும்பிட்டதுக்கு அப்புறம் துவண்டுருச்சுன்னா வீணாயிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு நான் அதனாலேயே கும்பிடாமையே வச்சுக்கிட்டு இருப்பேன். பட் துளசி வந்து நல்லா செழிப்பா சூப்பரா வளர்ந்து பெருசா வளருது நம்ம வீட்டுல. நடுவுல வந்து லைட்டா துவண்ட மாதிரி இருந்தது. கட் பண்ணி விட்டா நல்லா வளரும்னு சொன்னாங்க. லைட்டா கட் பண்ணி விட்டோம். கடன்னு ஃபர்ஸ்ட் அவங்க தான் வளர்ந்தாங்க மத்த செடியெல்லாம் விட. சோ துளசி ரொம்ப பத்திரமாவே நம்ம கிட்ட வாங்கினதுல இருந்து பத்திரமா இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம இனிமே துளசி பூஜை வந்து பண்ணலாம். ஃப்ரைடே துளசி மாடத்துக்கிட்டையும் பூ போட்டு விளக்கேத்தி வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி விளக்கேத்தி வச்சு ஊதுபத்தில ஏத்தி வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒண்ணு சிம்பிளா செய்யலாம் அப்படின்னு. நம்ம வீட்டுல வழக்கம்லாம் எதுவும் கிடையாது. பட் எனக்கு ரொம்ப ஆசை. நான் சொல்லியிருந்தது ட்ரீம் ஹோம்னு ஒண்ணு நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பா அந்த துளசி மாடமும் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு. உங்களை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. மனசுக்கு திருப்தியா சூப்பரா வெள்ளிக்கிழமை காலையில நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இனிமேதான் நாங்க சாப்பிடணுமே. இப்போ ஜனவரி 1ல இருந்து ஒழுங்கா வெயிட் லாஸ்க்கு நீ ஜிம்க்கு போறியோ இல்ல ஆன்லைன்ல ஜிம் செய்யறியோ அதெல்லாம் இருக்கியோ இல்லையோ டயட் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். டயட்னா ஹெல்தியா சாப்பிடுறதுதான் டயட். பட்னி கிடக்குறதுக்கு பேரு டயட் கிடையாது. நீ நல்லா சாப்பிட்டுதான் இப்படி யாருன்னு சொன்னாங்கன்னா டயட்னா என்ன போய் பாத்துட்டு வாங்க, நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட படிச்சுட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். 2 இயர்ஸ் நான் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட என் டயட்டை நான் ஃபாலோ பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் ஒரு 13-14 கிலோ குறைச்சேன். குவான்டிட்டியும் என்ன டைம் சாப்பிடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ டீடாக்ஸ் வாட்டர் வந்து எடுத்தோடனே ஹெவியா நல்லா சாப்பிட முடியாது. சோ கொஞ்சமா எடுத்திருக்கேன். நான் வந்து இளநீ தான் குடிச்சிருக்கேன். தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு அடுத்தது எதுவுமே சாப்பிடல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திராட்சை தண்ணி இனிமே தான் குடிக்கணும். பூஜை முடிச்சுட்டு சாப்பிடலாம் லேட்டே ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நான் ஊற வச்சிருக்கேன். ஈவினிங்கா இது தோலை உரிச்சு ஷர்வின் வந்தோம்னா மில்க் ஷேக் வந்து போட்டு கொடுத்துருவேன். பனானா எல்லாம் போட்டு. இது பாதாம் பிசின். எனக்கு பாடி ஹீட்டா இருக்கு. டெய்லி கொஞ்சம் பாதாம் பிசின்ல லெமன் வந்து போட்டு லெமன் ஜூஸ் வந்து நல்லா போட்டு குடிக்கிறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணி ஷர்வினுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்து அமைச்சிருந்தேன். தோசை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த சாம்பாரே ஜீக்காக சர்வ் பண்றதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சம் வச்சிருக்கேன். எனக்கு வந்து பூண்டு இட்லி பொடி வச்சு சாப்பிடணும்னு தோணுது. நாக்கு வரங்குது. இப்ப நான் அந்த திராட்சை எல்லாம் சாப்பிடணும், அந்த டீடாக்ஸ் வாட்டர் எல்லாம் குடிக்கணும். அதுக்கு இந்த காரசாரமா பொடி இருந்தா நல்லா இருக்கும். நான் பொடி வச்சு சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு நாங்க டிமார்ட் போறோம். மாசம் 1ஆம் தேதி ஆயிடுச்சு. மளிகை சாமான் அதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சிறுக்க இங்கேயே வாங்குறதுக்கு மொத்தமா லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. பரனூர் ஆஜி அது பரனூர்ல இருக்கக்கூடிய டிமார்ட். போன வாட்டி புது டிமார்ட் காமிச்சிருந்தல அங்கதான் போக போறோம். வாங்க போலாம்.
இந்த சாரி வந்து நான் வாங்கின உடனே ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இது சில்க் காட்டனா கல்யாணி காட்டனான்னு தெரியல, பட் ரொம்ப அழகா இருக்கும். நான் சாதாரணமா தான் வியர் பண்ணிருக்கேன், ஆனா ஒரு ஃபெஸ்டிவ் லுக் கொடுத்துருது பாருங்களேன். சோ டிமார்ட்டுக்கு நானும் ஜியும் கிளம்பிட்டோம். ஜி கையில என்ன வச்சிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கெல்லாம் சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் காத்தடிக்கணும்னா ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு காத்து கடையில வந்து நம்ம காத்தடிச்சுட்டு போவோம். இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் சைக்கிள் வாங்கி கொடுக்கும்போது கூடவே காத்தடிக்கிறதுக்கு ஒரு மிஷினும் வாங்கி கொடுத்துறோம். அது பம்ப் அடிக்கிற மாதிரி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்போம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா காத்தடிக்கிறதுக்கு ஒரு நவீன மிஷின் சொல்லலாம். அகாரோ கார்ட்லெஸ் டயர் இன்ஃபிளேட்டர். இந்த மாடல் கேலக்ஸி. இதை யூஸ் பண்ணி நம்ம கார், பைக், சைக்கிள், ஃப்ளோட்டிங் டியூப் அண்ட் விளையாடக்கூடிய பால் இருக்கும் பாத்தீங்களா, ஃபுட்பால், வாலிபால், அந்த மாதிரி விளையாடுறதுக்கு பால் இருக்கும். அதுல எல்லாம் கூட நீங்க ஏர் ஃபில் பண்ணிக்க முடியும். ஈஸியா ஜி இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய காருக்கு காத்தடிச்சிடுறாரு. நம்ம கிட்ட யூஸ் பண்றது வந்து டியூப்லெஸ் டயர் தான். டியூப்லெஸ் டயரோ நார்மல் டயரோ எதுவா இருந்தாலுமே நீங்க இதை யூஸ் பண்ணி காத்தடிச்சுக்க முடியுது. இது டயர் இன்ஃபிளேட்டர் மட்டும் இல்லாம ஃபிளாஷ் லைட் அண்ட் பவர் பேங்காவும் நமக்கு யூஸ் ஆகுது. லைட் வர எரியுதா? இது எஸ்ஓஎஸ்ஸா? எஸ்ஓஎஸ்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி காட்டுறதுக்கு. ஓ ஓகே, புரியுது. டிராஃபிக்ல நம்ம ஹைவேஸ்லாம் வேலை பார்க்கும்போது இங்கே நம்ம டேஞ்சர் சிம்பிள் காட்டுறதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜரும் இருக்கா இதில்? பவர் பேங்க். அடிக்கடி லாங் டிராவல் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நமக்கே நம்ம வீட்டில் எத்தனை வண்டி இருக்குது? அக்கா வீட்டில் வண்டி இருக்குது, நம்ம வீட்டில் ஓன் 2 வீலர், ஏன் 2 வீலர், சர்வினோட சைக்கிள், ராகேஷோட சைக்கிள், மாமாவோட வண்டி, எல்லாருக்கும் இது ஒரு நிமிஷம் நம்ம வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஷர்வினுடைய சைக்கிளுக்கும் காத்தடிக்கலாம். வந்து சந்தோஷப்படுவான், டேட் நான் அடிக்கிறேன்னு சொல்லி தரியா குழந்தைக்கு? ஓகே, சூப்பர். இந்த கார்ட்லெஸ் டயர் இன்ஃபிளாட்டர்ல ஒரு மெயின் யூனிட், ஏர் டியூப், சார்ஜிங் கேபிள், அப்புறம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் நாசில்ஸும் கொடுக்குறாங்க. இந்த நாசில்ஸ் வச்சு மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. கார், பைக்குக்கு நாசில்ஸ் தேவைப்படாது. டைரக்டா நம்ம ஏர் டியூப் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு 1 year வாரண்டியும் தராங்க. 3 to 4 hours சார்ஜ் பண்ணீங்கன்னா 25 minutes கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுதான் பால்க்கு வரக்கூடிய நாசில். இதை ஏர் டியூப்ல பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பால்ல யூஸ் பண்ணிக்க முடியும். கடைசியா இருக்கக்கூடிய மல்டி மோட் ஆப்ஷன்ல பால்ல செலக்ட் பண்ணிட்டு பவரை ஸ்டார்ட் பண்ணா பால்ல ஏர் தானா ஃபில் ஆயிடும். எவ்வளவு ஃபில் பண்ணுமோ அதை நம்ம பிளஸ் இல்ல மைனஸ் பட்டன் யூஸ் பண்ணி மேனுவலா நம்ம பிரஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டார்கெட் ரீச் ஆனதும் அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுங்க. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்லா வண்டிக்கும் இதை யூஸ் பண்ணி காத்தும் அடிச்சுக்கலாம். டிராவல் பண்ணும்போது டிராவல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குது. லாங் டிராவல் பண்றீங்க, அடிக்கடி ஃபேமிலியோட நீங்க வெளில போறீங்க, அது பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எதுல டிராவல் பண்றதா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆத்திர அவசரத்துக்கு, எமர்ஜென்சி டைம்ல இதை நீங்க போன் சார்ஜ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹேண்டியா, டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ரெகுலரா வீட்ல எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வசதியா இருக்கு. ரொம்ப பெருசா இடத்தெல்லாம் அடைக்கல, சிம்பிளா இருக்கு, ஈஸியா இருக்கு. அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நானும் ஜியும் காத்தெல்லாம் அடிச்சுட்டு கரெக்டா கிளம்பிட்டோம் டிமார்ட்க்கு. மகேந்திரா சிட்டி கிட்ட பரனூர்ல இருக்கக்கூடிய டிமார்ட் தான் போயிருந்தோம் இன்னைக்கும். கேரமல் கூட பேசுறியா? லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்த அதே ஆஃபர்ஸ் எல்லாத்துலயுமே இருந்ததுனால நான் வந்து பெருசா உங்களுக்கு எதுவும் காட்டல. ஆக்சுவலி எந்த டிமார்ட்லயுமே ஷூட் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ஃபுல் டிமார்ட் எல்லாம் அப்படியே கடையெல்லாம் காமிக்கல. நான் என்ன வாங்குறனோ அந்த பொருளை மட்டும் தான் ஷூட் பண்ணிருக்கேன். மொத்த கடையெல்லாம் நான் எடுக்கல. ஸோ நான் என்னென்னலாம் சூஸ் பண்ணி வாங்குறனோ அதை மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன். எல்லாத்துலயுமே நான் வந்து டேட் செக் பண்ணி தான் பார்த்து வாங்குவேன். ஆஃபர்ல இருக்குன்னு அப்படியே கண்ண மூடி நம்ம வாங்கிட முடியாது. நமக்கு அது தேவை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது எக்ஸ்பைரி டேட், அது செக் பண்ணாம நான் வாங்கவே மாட்டேன். அது ஆஃபர்ல இருந்தாலும் ஆஃபர்ல இல்லைனாலும். அப்புறம் இந்த பாக்ஸ் ரொம்ப நாளா வாங்கணும்னு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரே மாசத்துல எல்லா பொருளும் வாங்க மாட்டேன். ஒரு மாசம் நான் ஸ்பிளிட் பண்ணி என்னுடைய பட்ஜெட் பிளான் பண்ணி தான் நான் வாங்குவேன். ஸோ இந்த வாட்டி நான் எனக்காக நான் பிளான் பண்ணி வச்சிருந்தது கிளாஸ் பாக்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுல இந்த பாட்டில் வாங்கலாமா, அந்த பாக்ஸ் வாங்கலாமா, என்ன வாங்கலாம் அப்படின்னு அந்த கிளாஸ் பாட்டில் செக்ஷன்ஸ் அதெல்லாம் மட்டும் ஒரு வாட்டி ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபியூச்சர்ல எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டிய தேவை இருக்குது. பட் என்னென்னு பார்த்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே ஆஃபர்ல இருந்தது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த புது டிமார்ட்க்கு போயிட்டு நிறைய ஆஃபர் பத்தி சொல்லியிருந்தேன். டிமார்ட்னாலே எல்லா டிமார்ட்லயும் ஒரே மாதிரியான ஆஃபர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிமார்ட்ல இருக்கும், ஒரு டிமார்ட்ல இருக்காது, அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். அண்ட் நான் வீடியோ போடுற அன்னைக்கு என்ன இருந்துச்சோ அதை தான் நான் போன வாட்டியும் சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் சிலதெல்லாம் ஆஃபர்ல இருந்தது. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோம்புத்தூள், சீரகத்தூள், ரசப்பொடி இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க வேண்டியிருக்கு. ஸோ மிளகு சீரகம் வந்து தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரசத்துக்கு மிளகு சீரகம் தேவைப்படும் இல்லையா, அதுக்கு ரசப்பொடிக்காக அது தனியாக வாங்கிக்கிட்டேன். மிளகு பொடி அரைக்க தனியாகவும் சீரகப்பொடி அரைக்க தனியாகவும் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி தான் சோம்பு தூளுக்கு தனியாக, சோம்பு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தனியாக, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக எது தேவையோ அது வாங்கிக்கிட்டேன். இங்கே வந்தாலே சின்ன குழந்தை மாதிரி நான் கொஞ்சம் மாறிட்டு எனக்கு ஜி
ஜீக்கு ஷர்வனுக்குலாம் பிடிச்ச ஒரு 2 ஸ்நாக்ஸ் ஐட்டம் எந்த கடைக்கு போனாலும் வாங்குவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கோஸ் வந்து ஷர்வனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 4-5 சேர்ந்து மொத்தமாக குட்டி குட்டி பேக்கெட்ஸ் வந்து ஒன்று இருக்கும். அது ஒன்று வாங்குவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரொசாண்ட். அதில் வந்து க்ரொசாண்ட் ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, சாக்லேட் அண்ட் வெண்ணிலா அந்த 3 ஃப்ளேவர்லையும் வாங்கி வைப்பேன். மீதி எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸ், கஞ்சி கொடுக்கறது இந்த மாதிரி தான் நான் ஷர்வனுக்கு கொடுக்குறேன். மிஞ்சி போனால் இது 2 தான் கொடுப்பேன். வேற ஏதாவது ஸ்நாக்ஸாக இருந்தாக்கா மிஞ்சி போனால் பிஸ்கெட்ஸ் வாங்குவாங்க. அதுவுமே எவ்ரிடே பிஸ்கெட்லாம் கொடுக்க மாட்டோம், ரொம்ப ரேரு. சமைக்க லேட் ஆகிடுச்சு, லீவ் நாளில் ரொம்ப குழந்தை பசிக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னா தான் பிஸ்கெட்ஸ்லாம் கொடுப்போம். நான் கையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பவுல் புதுசாக இருந்தது. செராமிக்லாம் நான் வாங்கும்பொழுது இப்போல்லாம் மைக்ரோவேவ் அவன் சேஃபா அப்படின்னு பார்த்து வாங்குறேன். தேவையானது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே விட்டாச்சு. ஒட்டடை அடிக்கிறதுக்கு குச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய ராடு வந்து கொஞ்சம் லூசன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எட்டவே மாட்டேங்குது சீலிங் எல்லாம். அது என்னவோ தெரியல, பால்கனியில் மட்டும் டக்குன்னு ஒட்டடை கடகடன் படியுது. அது என்னன்னே தெரியல. ஷர்வன் குட்டிக்கும் சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியிருந்தது. மார்ச் மந்த் ஷர்வன் குட்டிக்கு பர்த்டே வேற வருது. அது வேற யோசனை ஓடிட்டே இருந்தது. அவருடைய பென்சில் பாக்ஸ் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ புது பாக்ஸ் வேணும்னு குழந்தை கேட்டுட்டு இருந்தான். அந்த கார் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் காரில் எடுத்து பேக் பண்ணிட்டு வாங்கினதெல்லாம் அழகாக பேக் பண்ணி காரில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் டீ வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு டீ பிரேக் எடுத்தோம். லைம் டீ. ஃபர்ஸ்ட்லாம் டேடியும் ஜியும் டீ குடிப்பாங்க, நானும் அக்காவும் கம்முன்னு உட்காந்துருப்போம். அதெல்லாம் குடிக்க மாட்டோம். லைம் டீ தலை வலிக்குது. நாங்கள் இன்னும் மத்தியானம் லஞ்சு சாப்பிடல, அதனால ஒரு டீ குடிக்கலான்னு அவர் சொன்னார். எப்பா ஒரு கொசு உள்ள வந்துருச்சுப்பா, கடிச்சுக்கிட்டே இருக்குப்பா. என்ன கண்டுபிடிச்சு அடிச்சலாம் விடு. கரெக்டா கால்ல கடிச்சுக்கிட்டே இருக்கு, பாதத்துல ரொம்ப நேரமா. கரெக்டா என்னையே கடிக்குது, உன்ன கூட கடிக்கல. என்ன கடிக்காதரா? நான் வண்டி ஓட்டும் போது தான் கடிக்கும் சில டைம். இந்த காலில் அந்த காலில் நல்ல வேலை கிளட்ச் இல்லாத வண்டின்றதுனால ஓட்டுறேன் நானு. சூப்பரா இருக்கு லெமன் டீங்க. லெமன் டீ சூப்பரா இருக்கா? பேரு கொஞ்சமா டிகாஷன் போடுங்கறான்னு சொல்லுங்க. கொஞ்சமா லைட்டா கலரே பாருங்க. ரொம்ப லைட்டா நான் போட ஆரம்பிச்சு ரொம்ப லைட் போடும்போது நிறுத்திக்கோ அப்படின்ட்டா. லைட்டா தான் டிகாஷன் யூஸ் பண்ணேன். டீ எனக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது, லைட்டா தான் போட்டுக்குவேன் பேருக்கு. அது சுடு தண்ணியில தரங்களா சூடா தான் இருக்கும். சூடா நல்லா இருக்கு. யாருக்கெல்லாம் மை ஃபேவரட் காலை ஆமா ஜீக்கு டீ பாருங்களேன். ஜீக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எதுவும் இல்லைனாலும் டீ மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளில வரும்போது டிராவல் பண்ணும்போது குடிச்சா சந்தோஷமா குடிப்பாருல்லப்பா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் டிமார்ட்ல இருந்து வாங்கணும். இது வந்து சரியா பவுன்ஸ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் காத்து கம்மியா இருக்கு. இதுலயும் காத்தடிக்கணும். நான் காத்தடிச்சு வச்சிருக்கேன். எடிட்டிங்ல இதை நான் முன்னாடி சேர்த்துடுறேன். அதை பத்தி நான் சொல்லும் பொழுது காதலிக்கிற பொருள் சொல்லும் போது நான் வந்து சேர்த்துறேன் எடிட்டிங்ல வேணா. ஸோ இவ்வளவு பொருள் தான் வாங்கிட்டு வந்தோம். வந்தோடனே ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திட்டு ரெஸ்ட் ரூம் போகண்டா குளிரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன். ஸோ நாங்கள் வீட்டை விட்டு வெளில கிளம்பும்போது கீழே லிஃப்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அழகு பொட்டிக்கோட செலோ டேப் இருக்கிற மாதிரி பார்சல் வந்துச்சு. இருக்கு கொரியர்காரரை கூப்பிட்டேன், நீங்க எங்க வீட்டுக்கு தானே போறீங்க, டோர் நம்பர் சொன்னா. ஆமா இல்ல எங்களுக்கு தான் அது கொடுங்க, நான் வாங்கிட்டேன். அழகு பொட்டிக்கு வந்ததுல இருந்து சத்தியமா சொல்றேன் நானு, எங்களுக்கு வந்து நிறைய லாபம். வெளில வாங்குற துணியோட நிறைய நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிக்கிறேன் ஒரே பட்ஜெட்ல. இப்ப நான் 1000 ரூபாய் ட்ரெஸ் வந்து வாங்கணும், அடுத்து ஒரு 2-3 மாசத்துக்கு நான் மாத்தி போடுறதுக்கு நைட்டிக்கு பதிலாக நான் ட்ரெஸ்ஸாவே குர்தாஸாவே போட்டுறேன். வீட்டுல இருக்கும்போது நைட் தூங்கும் பொழுது எல்லாம் நைட்டி தான் யூஸ் பண்றேன். எவ்ரிடே குளிச்சுட்டு ரெடி ஆடுறேன்னா நான் வந்து குர்தாஸ் தான் போட்டுக்கிறேன், நைட்டி போடுறது இல்லை. அது மாதிரி நான் குர்தாஸ் வந்து எங்க சென்னையில நல்லா என்னுடைய சைஸ்க்கு ஃப்ரீ சைஸ்க்கு இந்த மாதிரி குர்த்தாலாம் பாத்தீங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபாய். சம்டைம்ஸ் சில குர்தாஸ்லாம் நைட்டிஸ்லாம் 900 கூட வாங்கியிருக்கேன். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நார்மல் நைட்டிஸும் எனக்கு கிடைக்கும். அந்த நைட்டிஸ்லாம் நான் வந்து தஞ்சாவூர்லாம் போகும்போது கம்மியான விலையில நைட்டிஸ் கிடைச்சதுன்னா அதுக்கு நான் மொத்தம் 10 வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா நான் வாங்குற இடத்துல இங்க காஸ்ட்லியா தான் இருக்கு. கம்மியா எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்க நான் அப்பப்போ வாங்கிக்குவேன். ஸோ குர்தாஸ் இருக்கும்போது எவ்ரிடே யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில நிறைய வாங்கிடுறேன். ஸோ 5000 ரூபாய்க்கு நான் வாங்குறதுக்கு 5 ட்ரெஸ் நான் வாங்குற இடத்துல கேரமல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 ட்ரெஸ்ஸா கிடைக்குது. நான் அக்கா எல்லாருமே சேர்ந்து மொத்தமா வாங்கிடுறோம் அந்த பட்ஜெட்டுக்கு. இங்க பாருங்க, இதுதான் 565 rupees குர்தாஸ். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியலையே. ஹாய் கார்த்திகா டியர்னு போட்டு அவங்க கிட்ட இருந்து கார்டு. அவங்களோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. நான் இந்த குர்தாஸ் போட ஆரம்பிச்சேன்னா குர்த்தா லிங்க்னு ஒரு vlogலையும் கேட்பீங்க. இத்தனை வருஷமா 7th anniversary, ஆக்சுவலி நான் அதை வந்து தப்பா சொல்லிட்டேன். 7 years கம்ப்ளீட் ஆகுது நமக்கு. ஒரு 7 வருஷம் முழுமையா நான் வந்து சேனல் எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்லாம் அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய கார்டு, கிளிப்ஸ், பேண்டு. ஜி சூப்பரா இருக்கா?
சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க சீப்பு மாதிரி கிளிப்பு. சீப்பா கிளிப்பா? கிளிப்பா? கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரீ கிட்ஸ் கொடுக்கறத என்னமா சீப் அப்படியே வச்சுட்டு வந்துட்டியா அவன் தலையிலான்னு கேட்க போறாங்க. ஆமா என்னடா இது குட்டி சீப்பு அழகா இருக்குல்ல, கியூட் கியூட். இந்த பேண்ட்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாப்பிட்டு ஸோ நான் வேலை கொடுத்தாச்சுனா இதுதான் எனக்கும் அக்காவுக்கும் சேர்த்து. நான் வந்து கொஞ்சம் லூஸா போடுவேன், அக்கா நல்லா லூஸா போடுவாங்க குர்தாக்கு. நான் என் சைஸ் ஃபிட்டா போடாம ஒரு சைஸ் பெருசு தான் போட்டிருக்கேன் எல்லாமே. இதுல சில குர்தாலாம் ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டு வரும். ஏன்னா அக்காவும் வாங்கியிருக்கேன், இது மட்டும் கிடையாது. இந்த குர்தால நான் ஹால் வேணும்னா சொல்லுங்க. இதெல்லாம் 565 rupees. இந்த மாதிரி குர்தாஸ் நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல போய் வாங்கினா கூட 899 இல்லாம கிடைக்காது. இந்த மாதிரி டைப் ப்ளீட்டட் வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 899, அதாவது 900 ரூபாய் கம்மி. நான் அவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும்னா இத்தனை குர்த்தா நான் வாங்கியிருக்க முடியாது. இங்கன்றதுனால நான் வாங்கிக்கிறேன். இன்னும் துவச்சு யூஸ் பண்ணாலுமே ரொம்பலாம் ஷ்ரிங்க் ஆகல. எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதான் நான் வாங்குறேன். அழகு குட்டிக்குடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து இப்பதான் அவங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. முடிஞ்சிருச்சு, இந்த குர்தாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லா குர்தாஸும் என்ன குர்தாஸ் நான் வாங்கியிருக்கேன்றத ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி, என்னோட பொங்கல் ஷாப்பிங் ஹால் மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிச்சுடுறேன். பொங்கலுக்கு நான் பெருசா நிறைய சாரீஸ் அது இதுன்னு காஸ்ட்லி எல்லாம் வாங்க போறது இல்லை. இந்த மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு 10,000 ரூபாய் 15,000 ஒரு பட்டுப்புடவை எடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி குர்தாஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒரு 2-3 சாரீஸ் ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி கம்மியான பட்ஜெட்ல ஒரு 4-5 சாரீஸ் வாங்கிக்கலாம். அப்படிதான் நான் பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம லைனா ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் நல்ல சாரீ போடணும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதனால எனக்கு தேவை. அதனால நான் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஷாப்பிங் ஹாலா நாளைக்கு நான் ஷூட் பண்ணி வைக்கிறேன். மேபி ஆஃப்டர் பொங்கல் நான் உங்களுக்கு இது ரிலீஸ் பண்றேன். நான் அடுத்தடுத்து 2-3 வீடியோஸ் நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை எடிட் பண்ணி கொடுக்கவே கரெக்டா இருக்கும். இவங்களோட இது ரீஸ்டாக் பண்ணி வந்தாதான் நீங்களும் வாங்க முடியும். இப்போ போய் கேட்டீங்கனாலும் அவங்க கிட்ட வாங்க முடியாது இந்த குர்தாஸ்லாம். சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். இந்த குர்தாலாம் அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்போதைக்கு அவங்க ரீஸ்டாக் பண்றாங்க 28க்கு மேல, சரிங்களா? அப்ப வரும். நான் அப்ப உங்களுக்கு வீடியோ கொடுத்தேன்னா அப்ப நீங்க வாங்குறதுக்கும் உங்களுக்கு டக்குன்னு பார்த்த உடனே போய் வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். 565 rupees. இது வண்டர்ஃபுல் குர்தா. துவச்சு யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கு. நான் வந்து ஷாப்பிங் ஹால் இது வந்து வேணுமா வேணாமா, என்னடா குர்தாஸ் நான் உங்களுக்கு அது காமிக்கணுமா இல்லையான்றது எனக்கு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நான் வந்து அவங்க வந்து ரீஸ்டாக் பண்றதுக்கு 20 days, நான் சொன்ன மாதிரி 20க்கு மேலதான் ஆகும். ஸோ நான் அப்ப வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்றேன். இப்போதைக்கு பொங்கலுக்கு வந்து அவங்க வேற சாரீஸ் வேற குர்தாஸ்லாம் அவங்க வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க சேனல்ல ரெகுலரா லைவ் வந்து போயிட்டு இருக்கோம். அழகு போட்டு சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இது நான் சீக்கிரமா உங்களுக்கு போடுறேன். இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வீடியோல ரிவ்யூ பண்ணியிருந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ண மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து கஷ்டமாயிருக்கு, நன்றிகள். அண்ட் டிமார்ட் ஷாப்பிங் ஹால் கேட்பீங்க நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்ட்டு. அதை அடுத்த வீடியோல நான் போட்டுறேன், சரிங்களா? அப்ப நாளைக்கு நான் 2 வீடியோ ஷூட் பண்ணுமா? ஓகே, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.